சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸ் பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மொத்தமா திருந்திடுறாரு. காவியாவும் போஸும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் யாரடா காரணம் அப்படின்னு சொல்லி காவியா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா போஸுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷத்தோட ஃபோன் பண்ணி சொன்னது ஈஸ்வரியத்தை தான் போஸுக்கு ஃபோன் பண்ணி தமிழ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்ப இதுக்கு காரணம் ஏன் அவங்கள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவியா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் போஸ் வராரு. என்ன காவியா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும், போஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், என்ன காவியா என்னன்னு சொல்லு, எதுக்கு உதவிங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், இல்ல நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், நீ என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும், இல்ல தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு உங்க அம்மா ஒரு காரணமா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமான விஷயம்னு சொல்லி அவங்க தான் இந்த விஷயத்தையே முதல்ல சொன்னாங்க. அதனால எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், என்ன காவியா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும், நான் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஃபோனை அப்படியே பேக்கெட்டில் ஆன் பண்ண வச்சு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட போய் பேசணும். அப்போ இதை பற்றி நீங்கள் கேட்கணும். எப்படிம்மா, எப்படி தமிழ் வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் முன்னாடி எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸு கிட்ட காவியா சொல்லவும், சரி காவியா இவ்வளவுதானே, நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா உடனே சரின்னு சொல்லவும், என்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், நான் மாறிட்டேன் காவியா, நான் மாறிட்டேன்றத உங்ககிட்ட நான் எத்தனை தடவை நிரூபிக்கிறது, இது மூலமாவது நிரூபிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா காவியாவோடைய ஃபோன்லேருந்து ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டே ஃபோனை பேக்கெட்லேயே வச்சுட்டு ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக இங்கே ஈஸ்வரி ரூமுக்கு போகிறாரு. மா என்னம்மா ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன், அப்போ அந்த காவியை வேற பக்கத்தில் இருந்தாமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், டே போஸு இப்போ தாண்டா நீ என் பிள்ளையா பேசுகிற, நான் ஃபோன் பண்ணி நேற்று உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறேன், நீ பாட்டுக்கு திருச்சட்டம்லாம் என்னென்னமோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சரிம்மா அதை விடு, எப்படி எப்படி அந்த தமிழ் விட்டு வெளியே போனா, நீ என்னம்மா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், கரெக்டா சொல்றியேடா, நான் தான் நானு, அப்புறம் இந்த பாரு என் அண்ணன் மக ஐஸ்வர்யா, இவளும் முக்கியமான காரம்டா, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், அட அந்த ஜெனியும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த தமிழ் ஏதாவது குட்டிகள்கிட்ட பண்ணுவா, அது மூலம் பிரச்சனை வரும்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா அந்த தமிழ் செல்வி கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டா. சரி இவளை எப்படி அந்த பஞ்சாயத்துல இழுத்து விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கையில நம்ம ஐஸ்வர்யாவை அப்படியே தமிழ் செல்வி குரல்ல பேச வச்சு அப்படியே அவங்க இப்பங்கிட்ட தமிழ்ச்செல்வி மாதிரியே பேச சொல்லி அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டோம். இத்தனைக்கும் காரணம் நம்ம ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா அப்படியே தமிழ் குரல்ல பேசுறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா சொல்ற, அப்ப இதுல தமிழ்ச்செல்விக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், அட இல்லடா, ஐஸ்வர்யா தான் தமிழ் குரல்ல அவங்க அப்பா கிட்ட பேசி அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அந்த பஞ்சாயத்துல தமிழை இழுத்து விட்டது. அவகிட்ட இப்ப போய் கேட்டாலும் என்ன சொல்லுவா தெரியுமா, நான் போன் பண்ணலைன்னு தான் சொல்லுவா. ஆனா அவங்க அப்பங்கிற என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீ தான் போன் பண்ணேன்னு சொல்லுவேன். இது மூலம் பாத்தியா, தான் கையை வச்சே தான் கண்ணை குத்திக்கிற மாதிரி இப்படித்தான் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லா உண்மையும் போட்டு உடைக்க இதை போன் மூலமா பார்த்தா காவியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை, தப்பு பண்ணாதவங்கள கொஞ்சம் கூட என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வருது. சரிம்மா இப்படி செஞ்சிட்டியே, நாளை பின்ன இந்த விஷயத்துல நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சா ராஜாங்க பெரியப்பா கோவப்பட்டார்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், தெரிஞ்சாதானடா, எப்படி தெரியும், நாங்க யாரும் சொல்ல போறதில்ல, நீயும் சொல்ல மாட்ட, அப்புறம் எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பகுமானத்துல தெரியவும், சரிம்மா எனக்கு காவியா வர சொன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா கிளம்பவும் காவியா ஃபோன்ல எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. காவியா நீ சொன்னது சரிதான் காவியா, எல்லாத்துக்கும் என் அம்மா தான் காரணம், என் அம்மாவும் அந்த ஐஸ்வர்யா சித்ரா 3 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், பாத்தியா போஸு உன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா, தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அந்த சக்தியும் அநியாயமா செத்து போய் அந்த கொலைப்பலி ராஜாங்க மாமா மேல விழுந்து பாரு, இத்தனைக்கும் யாரு காரணம், உங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், என்ன காவியா பண்றது, இப்ப போய் நான் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கோப்பட்டேன்னு வையேன், அவங்க அவ்வளவுதான், இதெல்லாம் நான் செய்யலைன்னு கூட மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், சரிதான் இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், நீ என்ன காவியா செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், அதை பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா ஐஸ்வர்யாவை பார்க்க போறாங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கூப்பிடவும்,
என்ன காவியா, சொல்லு காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பார்த்தா பேச வரவும், ரூமுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி காவியா கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பார்த்தா பின்னாடியே போகுது. ஐஸ்வர்யா ரூமுக்குள்ள வந்ததுமே காவியா பார்த்தா கதவெல்லாம் பூட்டி தாப்பா போட்டுறாங்க. என்ன காவியா, எதுக்கு இப்ப கதவெல்லாம் பூட்டி தாப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கும். இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம காவியா ஐஸ்வர்யாவுடைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. அடி வாங்கின அதிர்ச்சியில பார்த்தா காவியா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக பெண்ணை நீ அடிச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், உன்னையெல்லாம் கொண்டு போடணும்டி, உன்னையெல்லாம் துண்டு துண்டுமா வெட்டி கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், எதுக்காக இப்ப நீ அடிச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஏண்டி உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதடி, ஊர்ல இருந்து கல்யாணத்துக்கு விருந்தாளியா வந்தமா, விருந்த தின்னமா, ஊரு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏண்டி இவ்வளவு நாள் இங்க இருக்க? பத்தாதுக்கு தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்வி மேல மொத்த பழியை தூக்கி போறதுக்கு காரணம் நீதானடி. தமிழ்ச்செல்வி குரல்ல அப்படியே உங்க அப்பா கிட்ட பேசி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நீதானடி அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிர்ச்சியோட பார்த்தா ஐஸ்வர்யா பார்க்கவும், என்னடி எனக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரியணும் பாக்குறியா? இங்க பாரு, இந்த உண்மை மட்டும் சேது அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையி, உன்னைய அப்படியே கழுத்தோட சீவி தூக்கி எறிஞ்சிருவார். அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீ ஒரு ஆளு மட்டும் இப்படி இந்த விஷயத்த செய்யாம இருந்தேன்னா அந்த சக்தியும் செத்துருக்க மாட்டான். அந்த சக்தி செத்ததுனால இப்ப அந்த குழப்பலியும் ராஜாங்கம் அம்மா வேலை விழுந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா சப்பு சப்புன்னு ஐஸ்வர்யா கண்ணத்துல பலார் பலார்னு அறவுறாங்க. ஏண்டி இப்படி ஒரு தப்ப செய்யறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? இப்படி ஒரு தப்ப செய்யறமே, தப்பே பண்ணாதவங்க மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போறதுக்கு நம்ம காரணமா இருக்கமேனு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? நீலாம் என்ன ஜென்மண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா நாக்கப்புடுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கேட்கவும், அப்பதான் ஐஸ்வர்யா அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கன்றதுக்காக நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், பழி வாங்குறதுக்காக? அப்படி தமிழ்ச்செல்வி உனக்கு என்னடி பண்ணாங்க? தமிழ்ச்செல்வி எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், நீங்களா நினைக்கிற மாதிரி அவ கிடையாது, அவ உங்க முன்னாடி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், அதுக்கும் சேர்த்து பார்த்தா இங்க காவியா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறவுறாங்க. வாய மூடு, கேடுகட்ட வேலையெல்லாம் செய்யறது நீனு, இதுல தமிழ்ச்செல்வி மேல தப்பு சொல்றியா? தமிழ்ச்செல்வி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அத்தனை குட்டிக்கல்டா வேலையும் செஞ்சது நீனு. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பழியத்துக்கு மத்தவங்க மேல போட்டுட்டு இந்த வீட்டு உப்பைய தின்னுட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ற நீ நல்லவ, எந்த தப்புமே செய்யாத தமிழ்ச்செல்வி தப்பானவளா? ஒழுங்க மரியாதையப்ப வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்ற. அப்படி சொல்லலேன்னு வையேன், உன்னை நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி காவியா ஐஸ்வர்யாவை மிரட்டவும், என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா இங்க காவியா துப்பாக்கி எடுத்து நீட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. திகச்சு போய் ஐஸ்வர்யா பார்த்தா பேய் முழிச்சுக்கிட்டு இருக்கு.